ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு விரைவா போற்றி. விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காசியும் குகாம் கங்காம் பவானி மணிகர்ணிகாம். நம்முடைய அற்புதமான காசி யாத்திரை பற்றிய விவரங்களோட காலை வேளையில் ஒரு யாத்திரையோடு உங்களை சந்திக்கிறேன். ஜென்மால காசி யாத்திரை ஒரு முறையாவது பண்ணணும். சில பேருக்கு பாக்கியம் அங்கேயே போய் தங்கி விடுறா, சில பேர் கொஞ்சம் வருஷ காலம் காசியில் வாசம் பண்ணணும்னு நினைக்கிறா, சில பேர் அங்கேயே இருந்து பகவத் சரணத்தை அடைகிறா. காஷ்யாந்து மரணான் முக்தி, காஷ்யாந்து ஸ்மரணான் முக்தி. காசியில எந்த ஜீவன் மரிச்சாலுமே அதுக்கு முக்தி கிடைச்சுடுறது, மனுஷா மட்டும் கிடையாது. காசின்னு சொன்னாலே முக்தி, காசின்னு சொன்னால் முக்திங்கிறா இல்லையா. காஷ்யாந்து ஸ்மரணான் முக்தி நினைப்பது. ஏன் காசி யாத்திரைய அவ்வளவு உத்கிருஷ்டமா உயர்வா சொல்லியிருக்கா அப்படின்னா, மற்றைய யாத்திரைகள் போல இல்லாமல் இது புண்ணிய யாத்திரை. இதற்கு பூ பிரதட்சண யாத்திரை அப்படின்னும் திரிஸ்தலி யாத்திரை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யாத்திரையை யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, யாருக்கு அனுகிரகம் இருக்கோ அவ பண்ணலாம். பாலகாலேருந்து ஆரம்பிச்சு வயோவிருத்தா வரைக்கும், ஏதோ வயசான பிற்பாடு காசி யாத்திரை அப்படிங்கிறது இல்லை. ஜனித்த குழந்தையிலேருந்து மரணிக்கக்கூடிய உயிர் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இதை விட்டுறக்கூடாது. இதுதான் காசி யாத்திரைக்கே சிறப்பு. காசியில பண்ணக்கூடிய பூஜைகளோ, கங்கா ஸ்நானமோ, பகவான் நாமமோ எவ்வளவோ கோடி பலன்களை தருது. அதுல மனுஷாலா இருக்கக்கூடிய நாமெல்லாம் பண்றோங்கிறத 3 விதமான காரியங்களை உள்ளடக்கியது. அது என்ன 3 விதமான காரியம் அப்படின்னா, தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அத்தியாபனம் பிரம்ம யஜ்ஞா பித்ரு யஜ்ஞஸ்ஸு தர்ப்பணம் ஹோமோ தெய்வோ பலிர்பௌதோ நிருயஜ்ஞோ மனு பூஜனம் அப்படின்னு காசி யாத்திரைய அதை விவரணம் பண்ணி தரத்த ரொம்ப ஆச்சரியகரமா சொல்றான். தேவகாரியம், ஆத்ம காரியம், பித்ருக்காரியம் எல்லாம் அதை பிரிக்கிறா தனியா. அதெல்லாம் நமக்கு பிரதானமா கங்கா ஸ்நானம். கங்கா ஸ்நானம் கிடைக்கிறது துர்லபம். அந்த கங்கா ஸ்நானத்தோட நம்முடைய முன்னோர்கள் அவ நல்கதி அடைகிறதுக்காக அங்க செய்யக்கூடிய பித்ரு ஆராதனம், பித்ரு யஜ்ஞம், விஸ்வநாதர் தரிசனம். இந்த பித்ரு யஜ்ஞம்ங்கிறது அதுல முக்கியமா கயாஸ்ரார்த்தம். கயாஸ்ரார்த்தம் ஜென்மால ஒரு முறையாவது பண்ணு அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள். ஜீவதோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாஜாம் பிண்டதானாத் திரிபிஹி புத்திரஸ்ய புத்திரயா அப்படிங்கிறது. இதெல்லாம் உள்ளடக்கியதான ஒரு யாத்திரை இந்த காசி யாத்திரை. அதில் காசியில 3 நாள் தங்கி இருக்கும். 3 நாள்ங்கிறது திரிராத்திரம் ஜாகனவி தீரே பாஞ்சராத்திரம் து யாமினே சத்ய புனாது காவேரி பாபஹா மரணான்விதம்னு 3 இரவுகள்
கங்கா தீரத்துல காசி க்ஷேத்திரத்துல தங்கிய எவனொருவன் அவனுடைய முன்னோர்கள் நல்கதி அடைகிறார்கள். அவனுடைய வம்சம் எந்த விதமான குறைவுமின்றி செல்வ செழிப்போடு சௌபாகியமாக வாழ்கிறார்கள். சமஸ்த அபவாதங்களையும் சமஸ்த பாவங்களையும் நீக்கவல்லது கங்கை. மனுஷன்ட்ட எதை கொடுத்தாலும் வாங்கிப்பான், கங்கை மனுஷனுடைய முடியையே வாங்கிக்கிறது. வேணிதானம் அப்படிங்கிறத யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற க்ஷேத்திரமே பிரயாக். இந்த பிரயாக் தான் காசி யாத்திரையினுடைய அந்த க்ஷேத்திரத்தினுடைய முதல் அடியா வைக்கப்பட்டிருக்கு. பிரயாகையினுடைய சம்ஸ்காரங்கள் சடங்குகள் துவங்கப்பட்டுதான் காசி பிரவேசம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பிரயாகையில் ஒரு சங்கல்பம், அங்க ஒரு தீர்த்த ஸ்ரார்த்தம், வேணிதானம் போன்றவைகள் எல்லாம் அங்க பண்ண சொல்லியிருக்கு. அந்த பிரயாகையில தான் சுத்த கங்கை சிவபெருமானுடைய ஜடாஜூடத்துல இருந்து வரக்கூடிய அந்த கங்கா மாதா கங்கா தேவி யமுனையோட சங்கமித்து அந்தர்வாகினியாக சரஸ்வதியோட திரிவேணியா இருக்கா. திரிவேணிம் மாதவம் சோமம் பாரத்வாஜம் ச வாசுகிம் வந்தே அக்ஷயவடம் சேஷம் பிரயாகே தீர்த்த நாயகம் அப்படின்னு எவ்வளவு புண்ணிய தீர்த்தங்கள் இருந்தாலும் தீர்த்த ராஜாவா தீர்த்த தேவதையாக திரிவேணி இருக்கா. பிரம்மாவாகப்பட்டவர் ஒரு அடிக்கு ஒரு முறை அஸ்வமேதம் பண்ணிருக்க. அதனாலதான் அதுக்கு பிரயாக்னு பேரு. ஒரு அடிக்கு ஒரு அஸ்வமேதம்னா அந்த காத்து நம்ம மேல பட்டால் போருமா, அந்த மணல் துகள்கள் எல்லாம் மிருத்யு எடுத்து அப்படியே மிருத்யு எடுத்துட்டு நம்ம சரீரத்துல சேர்த்தா மிருத்யுவே போடுறது. அப்படி ஒரு அற்புதமான யாத்திரை அது. அப்படி பிரயாகையில துவங்கப்பட்டு காசியில 64 புண்ணிய படித்துறைகள், அதுல 5 படித்துறை ரொம்ப விசேஷம். அசி வருணையோர் மத்தியே அப்படின்னு, அதனாலதான் அதுக்கு வாரணாசின்னு பேர். வருணா அசி 2 நதிக்கு மத்தியத்திலே விளங்குவதனாலேயே இதற்கு வாரணாசி. ஆனந்தவனே, சுவாமி கைலாசத்தை விட இங்க ஆனந்தமா இருக்க, அதனால ஆனந்தவனம்னு பேரு. கௌரி முகே, உமாதேவியினுடைய திருமுக மண்டலம் மாதிரி காசி இருக்குமா. இது என்னது இது? நீங்க காசிய ஹனுமான் காட்ல இருந்து பார்த்தேன்னா அம்பாலோட திருமுகம் மாறி இருக்கும். அதனாலே அதுக்கு கௌரி முகே. மகாஸ்மசானே, சுவாமியே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கெல்லாம் இரவாத பிறவாத ஒரு நிலையை தருகிறார். அது மோட்சத்தை அடையறதுக்கு வழியை ஏற்படுத்துறார், அனுகிரகம் பண்றார். அதனால மகாஸ்மசானே, சுவாமியனுடைய திரிசூலத்தில் இருக்காம் இது. அதுவே திரிகண்டாத்மிகே. 3 விதமா பிரிப்பா. இது எதெல்லாம் அடங்கி இருக்கு, எதனுள்ள எது அடங்கி இருக்கு. சம்புடம் அப்படின்பா அந்த காலத்துல. இது என்ன சம்புடம் அப்படின்னா, ஒன்னூலுக்குள்ள போட்டு மூடி வைப்பா. ஒண்ணு
அது மாதிரி காசியாகப்பட்டது பகவான் விஸ்வநாதர், ஜெகதம்பா விசாலாட்சி, க்ஷேத்திரபாலகரான காலபைரவர், இவாளோட உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய கணபதி, அன்னபூரணி, இப்படி ஒரு தேவதாவனுடைய சன்னதிகள். இந்த 3 நாள்னு சொல்றவன் இந்த 3 நாளுங்கிறதே கொஞ்சம் ஏதோ அப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரி, ஒரு முறை காசி வந்துட்டேனே, 2வது முறைனா காசி ஒரு முறையும் நுழைகிறதே வேற மாதிரி தெரியும். கங்கை வேற ஒரு பிரகாசமா இருக்கும். எல்லா நதிகளுமே பூர்வாபிமுகமாக பயணப்படுறது, அதாவது கிழக்கு நோக்கி. காசியில ஜெகன்மாதாவான கங்காவாகப்பட்டவள் உத்தரவாகினிதான் இருக்கா, வடக்கு நோக்கி பாய்கிறாள். காசி உள்ள பிரவேசமான உடனே ரொம்ப அமைதியா சுவாமியினுடைய பக்கத்துல பிரகாசமான இந்த 5 படித்துறையில அசி கட்டம், வருண கட்டம், அதை தவிர ஹரிச்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அஸ்வமேத கட்டம், இதெல்லாம் தசாஸ்வமேத காட் அப்படிம்பா. பிரம்மா இன்னைக்கும் தபஸ் பண்ணக்கூடிய இடம் அது. காசியில இல்லாத கோவில் கிடையாது, இல்லாத சன்னதி கிடையாது. நவகிரகங்களுக்கெல்லாம் கிரக பதவியே காசியில சிவபூஜை பண்ணதுனாலதான். நந்திகேஸ்வரர் நித்தம் சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்க. விஸ்வநாதர் பார்த்தோம்னா கங்கா நதி தீரத்தை ஒட்டி அவர் சன்னதி இருக்கும். நம்ம போறதே என்னமோ கீழே இருக்க மாதிரி இருக்காருன்னா, அதுக்கு கீழே எவ்வளவோ சுவாமியினுடைய அந்த பானம் இருக்கிறதா சொல்லப்படுறது, ரகசியமா இருக்கா. இந்த மணிகர்ணிகாவினுடைய தீர்த்தத்தினுடைய மகிமையோ அளப்பரிகிறது. இப்படி காசியினுடைய மகிமா, காசியை பத்தி தெரிஞ்சுண்டு காசியில இருந்துட்டு இப்படி ஒரு புண்ணிய யாத்திரை உங்களுக்கு பராபவ வருஷமான இந்த வருஷத்துல ரொம்ப விசேஷமா அனுஷ்டிக்கப்படுது. எந்த காலத்துல பண்ணினால் எப்படி இருக்கும்னு இருக்கு. உடம்பு சரீரம் ஒத்துழைக்கணும், பித்ருகாரியம் பண்றத உடம்பு சொன்னதை கேட்கணும், அப்படிலாம் இருக்கு இல்லையா. அதனால செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரை 12 நாட்கள் இந்த புண்ணிய யாத்திரை, ரொம்ப அற்புதமான இந்த புண்ணிய யாத்திரை. காசியில 3 நாள், பிரயாகை அலகாபாத்ல இருந்து ஆரம்பிச்சு அயோத்தியால பகவான் ராம் லாலா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தரிசனம் பண்ணிட்டு உலகத்திலே எல்லா புராணங்களும் சகல விதமான சாஸ்திரங்களும் தோணின இடமான நைமிசாரண்ய பிரவேசம் செய்து அதன் பிற்பாடு வாரணாசி கங்கா ஸ்நானம், பித்ருயஜ்ஞம், விஸ்வநாத் தரிசனம், காலபைரவ தரிசனம், கங்கா ஹார்த்தி போன்றவைகள். கயால பல்குனி நதி, விஷ்ணுபாதம், அக்ஷயவடம் அப்படின்னு 3 இடங்களிலே பிண்ட பிரதானம் செய்து முறையான ஸ்ரார்த்தம் செய்து மீண்டும் புனகங்கா ஸ்நானம் செய்து திரும்புதல் என்று அற்புதமான யாத்திரை. இந்த யாத்திரையினுடைய விவரங்கள், இந்த யாத்திரையிலே கலந்து கொள்வதற்கு வேண்டிய விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகவத் சங்கல்பம், ஈஸ்வர கிருபை.
அவசியம் செல்வோம். பராபவ வருஷத்தினுடைய முறையான ஒரு காசி யாத்திரை. விசாலாட்சி உடனாய, அன்னபூரணி உடனாய விஸ்வநாத பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு, சூரிய பகவானுடைய ஞான பிரகாசத்தோடு, பொக்கிஷத்தோடு எல்லோருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும், சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும், குருநாதாளுடைய பிரசாதமாக்கி தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஹர ஹர மகாதேவ், ஹர ஹர மகாதேவ், ஹர 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 ஹர.